ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் நம்ம வந்து மும்பையிலேருந்து லேட்டஸ்ட் நடந்த பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IPL 2025 மெகா ஆக்ஷனோட வென்யூ பற்றின ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் இப்போ போயிருக்கு. 2 வென்யூஸை வந்து இந்த இடத்துல வந்து ஃபைனல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு IPL 2025 மெகா ஆக்ஷனை லண்டனில் நடத்தலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்தது. பட் லண்டனில் வந்து நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ கிடையாது. அப்படிங்கிறதுனால ஒன்று சவுதி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா UAE அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து BCCI மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ச்சைசஸோட ஹெட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா UAE வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா IPL ஆப்ஷன் அப்படிங்கும்போது UAEயில் நிறைய ஃப்ரான்ச்சைஸோட அஃபீஷியல்ஸ் வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ இப்போதைக்கு ஃப்ரான்ச்சைசஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஷார்ட் லிஸ்ட் பண்ண வேண்டியதுனா அது சவுதி தான். ஸோ சவுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா IPL 2025 மெகா ஆப்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லா அஃபீஷியல்ஸ்க்கும் இதை வந்து தெரிய வச்சு, ஸோ எல்லா அஃபீஷியல்ஸும் இதுக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் சவுதியில் தான் IPL 2025 மெகா ஆப்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக வந்துட்டு அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதே நேரம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அந்த ஒரு நியூஸ் வந்துடும். ஏன்னா வந்து இப்போது மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து கூடிய விரைவில் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். ஸோ அது வந்தோடனே அடுத்தது வந்து பிளேயர்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன், ஷார்ட் லிஸ்ட் பிளேயர்ஸ்னு சொல்லி அடுத்தடுத்த வேலைகள் பயங்கரமாக ஆரம்பிக்கணும். இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தீபாவளி லீவ் இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து கிறிஸ்மஸ், நியூ இயர்னு அடுத்தடுத்து நமக்கு வந்து ஈவ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து BCCI கொஞ்சம் ரஷ் பண்ணுறதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா IPL 2025 ஒரு புதிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க அணிகள் மேலே. போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு. ஸோ இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆக்ஷனாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. பட் இந்த தடவை அந்த மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே IPL 2025 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்தப்போ ஒரு விஷயத்தை அவங்க வந்து போட்டு உடச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அதுதான் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கான பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ IPL ஆக்ஷனில் இது மட்டும் புதுசாக வரல. RTM கார்டு ரூல்லேருந்து அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து எல்லா விஷயமுமே புதுசாக மாறி தான் வந்திருக்கு நிறைய இடத்துல. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா RTMனு அந்த கார்டை யூஸ் பண்ணாலே நம்ம வந்து அந்த பிளேயரை ஈஸியாக நம்மளால் வந்து ரிட்டைன் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஃபைனல் பிட் மேட்ச்னு ஒரு விஷயத்தெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மாறும்போது மொத்தமாக வந்து மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், அதாவது இப்போ வந்து இத்தனை வருஷம் IPL ஹிஸ்ட்ரியில் ஃப்ரான்ச்சைசஸ் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ 1 இயர் பேன், 2 இயர் பேன் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ மெகா ஆக்ஷனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் மினி ஆக்ஷனுக்கு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ ஒரு பிளேயர் மினி ஆக்ஷனில் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதே நேரம் பிளேயர் சோல்ட் ஆகிட்டு டீமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா 2 இயர்ஸ் பேன் அப்படிங்கிற ஒரு ரூலெல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. இது எல்லா ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்குமே பொருந்தும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு எங்களுடைய இங்கிலாந்து பிளேயர்ஸை ஸோ லிமிட் பண்ண போகிறோம் இன் ஓவர்சீஸ் T20 லீக்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறதுல இருந்து நாங்கள் லிமிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு மெஜாரிட்டியான ரீசன்ஸ் 2 சொல்லப்படுது. ஸோ ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா NOC அப்படிங்கிற முறையில் தான் இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதாவது ஒரு பிளேயர் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் IPL விளாடுவார் அப்படிங்கிற மாதிரி NOC அந்தந்த கிரிக்கெட் போர்டு ரெஸ்பெக்டிவாக கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து மூவ் பண்ணிருக்கோம். லாஸ்ட் இயரில் அதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக எல்லா கிரிக்கெட் போர்டும் IPLக்கு என்ன செக் வச்சாங்கன்னா, BCCIக்கு ஸோ பிளேயர் வந்துட்டு இன்ஜூரி இல்லை அந்த மாதிரி வந்து ஏதாவது மிஸ்ஆப்பில் இருந்தால் ஸோ நீங்கள் அந்த பிளேயரை 11ல் ஆட வைக்கக்கூடாது, உங்களுக்கு நாங்கள் NOC கொடுத்துருவோம். பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஜூரி சிக்கல் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த பிளேயர் ஆட வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செக் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ BCCI என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் இன்ஜூரியாக இருந்தால் நீங்கள் அனுப்பவே வேண்டாம், எதுக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் இது வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பஞ்சாயத்து ஆச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் லாஸ்ட் இயர் மும்பைக்கு விளாட வரும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இன்ஜூரி அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை ஒரு கன்ஸ்ட்ரெயினாக வச்சு ஸோ அதை வந்து ஒரு கன்சர்னாக வச்சு தான் ஜோஃப்ரா ஆர்ச்சரை எல்லா மேட்சும் யூஸ் பண்ணாமல் கம்மி மேட்சஸில் யூஸ் பண்ணிருந்தாங்க. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே அவர் வந்து லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல வந்து ரூல்ட் அவுட் ஆகி கிறிஸ் ஜார்டான்லாம் வந்துட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. மும்பை மேலே எந்த விதமான தப்பு இல்லாமையே அந்த இடத்துல வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, BCCI தான் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரோட இன்ஜூரி காரணங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு நிறையா தடவை நம்ம மேலே வந்து பழி தூக்கி போகிறது, ட்விஸ்ட் அடிக்கிறதுலாம் இருந்திருக்காங்க. ஸோ இப்போது அவங்க வந்துட்டு லிமிட் பண்ணுறதுக்கு மேஜர் காரணம் என்னென்னா, அவங்க வந்து 100 டோர்னமெண்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்படி BCCI IPLோ அந்த மாதிரி வந்து அங்கே இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு 100 டோர்னமெண்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க.
அது அட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ அவங்களால அதை நடத்துறதுக்கு ஃபண்டு கூட இல்லை. ஸோ அதனால் வந்து ஐபிஎல்லில் வந்து ஃப்ரான்ச்சைஸஸ் அதோட ஸ்டாக் வாங்கி நீங்கள் நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால தான் அவங்க வந்து மொத்தமாக நாங்கள் ஐபிஎல்லேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ஓவர்சீஸ் லீக்ஸ்லேருந்து லிமிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர்சீஸ் லீக்ஸ்லேருந்து லிமிட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னா ஸோ ஐபிஎல்லில் வந்து இப்போ ரிட்டன்ஷன்லேயே யோசிச்சு தான் ஆகணும். ஸோ இப்போ வில் ஜாக்ஸ் வந்து பிரைமரி சைடில் ஆர்சிபிலாம் ரிட்டன்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாரு. பஞ்சாப் கிங்ஸ் லியாம் லிவிங்ஸ்டன்லாம் வந்து ரீட்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. பேரலி சாம் கர்ன் இந்த மாதிரியான இங்கிலாந்து பிளேயர்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள தான் வந்து ரீட்டைன் பண்ணணுமா இல்லை வந்து ரிலீஸ் பண்ணிடலாமா? ஏன்னா ரீட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க ஏதாவது பண்ணும்போது அந்த ரிட்டன்ஷனே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரான்ச்சைசஸ் கண்டிப்பாக வந்து கூடு சேர்ந்து பேசி பிசிசிஐயும் இசிபியும் ஒரு மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கான டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிலாந்து பிளேயர்ஸ் இப்போ பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பட் மும்பைக்கு இதை பற்றி எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ஏன்னா ரிட்டன்ஷனில் எந்த இங்கிலாந்து பிளேயர்ஸும் அவங்கக்கிட்ட இல்லைங்கிறது ஒரு அட்வான்டேஜ். நம்மளுடைய பல்டான் படைக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மற்ற ஃப்ரான்ச்சைசஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை காத்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது மெயினாக பேச வேண்டியது ஒரு சின்ன ஹிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் வீடியோ பார்த்து கேட்க ஆரம்பிச்சது. ஸோ அதாவது வந்து நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் இன்றைக்கி இந்தியா vs பங்களாதேஷ் மோத போகிற ஃபஸ்ட் T20 கேப்டன்சி வகிக்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ மேட்ச் கான்ஃபரன்ஸில் நிறைய கேள்விகளும் அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. ஸோ அதில் என்னென்ன கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தனி வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி, நீங்கள் தான் நெக்ஸ்ட் எம்ஐ கேப்டனா அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல கேட்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் அப்படி எந்த விஷயமும் இல்லைனா இல்லை அதெல்லாம் கிடையாது, ஹர்திக் பாண்டியா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகிருக்கலாம். பட் அந்த இடத்துல வந்துட்டு அவர் அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் ஸோ இஃப் டைம் ஹேப்பன்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு பதில் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து சிரிச்சுட்டு அப்படியே வந்து தாண்டி போயிருந்தார். ஸோ இதை வந்து பெரிய லெவலில் நான் ஃபஸ்ட்டு பார்க்கல. ஃப்ராங்க்லி பேசுகிறோன்னா இப்போ அந்த மாதிரி வந்து ஏதாவது இஷ்யூ போயிட்டுருக்கா அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட செட்டப்பில் உண்மையாகவே அந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா சேலரி பேக்கேஜ். ஸோ சேலரி அப்படிங்கிறத வந்து எப்போவுமே ஸ்லாட் 1லேருந்து ஆரம்பித்து ஸ்லாட் 5 வரைக்குமோ இல்லை 4 வரைக்கும் இருந்தாலுமோ குறைச்சிட்டே தான் போவாங்க. பட் இந்த ஒரு மெகா ஆக்ஷனில் தான் ஸ்லாட் 1ல் ஆரம்பித்த சேலரி ஸ்லாட் 5ல் முடிகிற மாதிரி ஒரு ஆக்வர்டான ரூல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது அந்த ஒரு ரூல் தான் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட கேம்பில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. யாரை எந்த இடத்துல என்ன சேலரி கேப்பில் வந்து ரீட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஈவன் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 18 crore ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுல பும்ராவை வைங்க, ஹர்திக் பாண்டியாவுக்கு 14 crores கொடுங்க அவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சேலரி அப்படிங்கிறது மெயின் ரோல் ப்ளே பண்ணிச்சுன்னா கேப்டன்சி சேஞ்சுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஹர்திக் பாண்டியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ கேப்டனாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஜிடியில் பார்த்ததை பற்றி தான் முதல்ல எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு வரக்கு முன்னாடி. பட் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் பொசிஷன் போயிட்டாருன்னு சொல்லி இப்போ அதையுமே ரிவர்ஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ சூரியகுமார் யாதவ் தான் நெக்ஸ்ட் கேப்டனாக இருக்கிறாரா அப்படின்னா பும்ராவை ஃபஸ்ட் ரிட்டன்ஷனாக பண்ணால் அவர் தானே கேப்டனாக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு கேப்டன்சி அப்படிங்கிறதுல வந்து இப்போ இல்லை, இப்போ கரண்ட் இந்தியன் கேப்டன்ஸ் கை தான். ஸோ அதனால தான் வந்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் போயிட்டுருக்கு. ஸோ இதை முடிவு பண்ணணும் அப்படின்னா ரிட்டன்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறத வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டு தான் இருக்குது. கேப்டன்சிங்கிற கேள்வியை கேட்டு பிரச்சனையை ஆரம்பித்து வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.